ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தூத்துக்குடி மார்க்கெட். இன்றைக்கி நம்ம சைனா கிராஸ் வச்சு தட்டுப்பால் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 10 கிராம் சைனா கிராஸ், ஒரு 3 வெள்ளைக்கட்டி, 4 ஏலக்காய், 1 கப் பால் பவுடர், 1 லிட்டர் பால், இவ்வளவும் தேவையான பொருட்கள். சைனா கிராஸை நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டி ஒரு பவுலில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கலாம். பாத்திரத்தில் ஊற வச்சிருக்க சைனா கிராஸை ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். சைனா கிராஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டுட்டு அடி பிடிச்சிடக்கூடாது. தண்ணி குறையாதான் வச்சுருக்குறோம். சைனா கிராஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம பாலை ஊற்றிக்கலாம். பாலை காய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு லிட்டர் பால் நான் ஊற்றிருக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கும்போதே இந்த பால் பவுட்ரு கொஞ்சம் பால் ஹீட் ஆனதும் போடணும். பாலை நல்லா அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. பால் தண்ணி ஊற்றாமல் ஊற்றிருக்கிறோம். நம்ம காய்ச்சின அந்த பாலும் சைனா கிராஸும் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொங்கி வந்துடுச்சு. பார்த்துக்கோங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துக்கிடணும். நான் உரக்கட்டியை ஊற வச்சுருக்கிறேன். அதை இப்படி பாலில் போட்டுக்கலாம். நான் ஏலக்காவை கொஞ்சம் சீனியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன். அப்போ தான் அந்த ஏலக்காவோட திப்பி இருக்காதுன்னு அதையும் இப்போ பாலில் ஊற்றிடுறேன். நம்ம திரட்டுப்பால் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் ஆற வச்சு உங்களுக்கு தட்டில் ஊற்றி காட்டுறேன். இது இன்னொரு ஃப்ளேவருக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் சுகர் போட்டுக்கிடுறோம். ஒரு 4 ஸ்பூன் சுகர். இதில் நான் கொஞ்சோண்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ரெண்டையும் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். நான் இப்போ இந்த பவுலில் ஊற்றி ஆற வைக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்லனாலும் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் ஊற்றிக்கிடலாம். இந்த பவுல் ஒன்று, இந்த மாதிரி கப்பில் ஊற்றுறேன். அதே மாதிரி இந்த ரோஸ் கலர் மிக்ஸையும் பவுலில் ஊற்றி ஆற வச்சுக்கிடும். உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப் எந்த கிண்ணத்துலனாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஆற வைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச அந்த சைனா கிராஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.